தாத்தா, இவ்வளோ நேரம் தூங்கின்னு இருந்துட்டு ஓய்வு எடுத்துக்கொண்டு இருந்துட்டு எழுந்து சட்டையை மாட்டிக்கொண்டு தொப்பியை மாட்டிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு பேச வந்து விட்டீர்களே தாத்தா, என்ன பேச போகிறீர்கள்? என்ன பேசப் போகிறேன் என்றால், இன்று சனிக்கிழமை. அதற்கு இப்படியும் சொல்லலாம், இன்றைய சனிக்கிழமை இருட்டு சனிக்கிழமை. இருட்டு சனிக்கிழமை, வேற வார்த்தை சொல்ல விரும்பவில்லை. நேற்று இறந்து விட்டார் இறைவன். இன்று இருண்டு கொண்டிருக்கிறது, இருட்டு சனிக்கிழமை. வேற வார்த்தை சொல்ல விரும்பவில்லை. ஓகே, நாளை ஒளி கிளம்பும் ஞாயிற்றுக்கிழமை. இறைவன், இறந்த இறைவன் இன்று இருளாக இருந்து நாளை ஒளியாக உயிர்த்த போகும் ஞாயிற்றுக்கிழமை, ஈஸ்டர் சண்டே. இருந்தவன் உயிர் தேர்ந்து விட்டான். மகிழ்ச்சி. அதற்கு மத்தியிலே இன்று இருக்கும் சனிக்கிழமை என்னவென்று சொல்லுவது? இறந்து விட்டதா உயிர் தேர்ந்து விட்டதா என்று பார்த்தால் இருண்டு கிடக்கிறது, இருள் நிறைந்து கிடக்கிறது என்று. அதற்குத்தான் டார்க் சாட்டர்டே என்று சொல்லலாம். நேற்று என் மகள் சொன்னார், எனக்கு அது ஒரு செய்தியாக இருந்தது. இன்று டார்க் சாட்டர்டே அப்படி என்று. அதை வைத்துக்கொண்டு உங்களிடம் பேசலாம் என்று ஆரம்பித்தேன். முடித்துக்கொள்கிறேன். இருளிலே ஒன்றும் பேச ஆசைப்படவில்லை. நேற்று துக்கமாக இருந்தது. நேற்று சாப்பிடவில்லை, நல்ல உணவை சாப்பிடவில்லை. த ஹாட் கிராஸ் பன், வெளிநாட்டிலே சொல்வார்கள் ஹாட் கிராஸ் பன். நமது நாட்டில் சொல்வார்கள் துக்க கஞ்சி, துக்க கஞ்சியர் என்று. நேற்று துக்க கஞ்சியை சாப்பிட்டு கொண்டிருந்தோம். இன்று நாம் எதை சாப்பிடுவது என்று எனக்கு தெரியவில்லை. நாளை காலையிலே யூத எலும்பை கடிக்கப் போகிறோம். யூதர்களை கடித்து சாப்பிடப் போகிறோம். இறைவனை கொன்றுவிட்ட யூதர்களை சாப்பிடப் போகிறோம். ஏனென்றால் இறந்த இறைவன் உயிர் சேர்ந்து விட்டான். அந்த மகிழ்ச்சியிலே யூதர்களை, ஒரு காலத்திலே நான் குழந்தையாக இருந்த பருவத்திலே ஈஸ்டர் சண்டே காலையில் எழுந்தவுடன் மாமிசத்தை, எலும்பை வேக வைத்து அதை யூதர்களை சாப்பிடுவது போல் இறைவனை, ஆண்டவனை அழித்த யூதர்களை சாப்பிடுவதாக நினைத்து கொண்டு அந்த காலத்திலே அப்படி கிறிஸ்மஸ் காலத்தில் கேக் சாப்பிடுவார்கள். இந்த காலத்திலே யூத எலும்பை சாப்பிடுவார்கள்.
நோ நோ, அதெல்லாம் பழிவாகும் மனப்பான்மையை காட்டுகிறது என்று சொல்லலாம். ஒரு கற்பனைக்காக, இது தவறாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஒரு கற்பனைக்காக அவனை ஆண்டவனை அழித்த அவனை சாப்பிட்டு விட வேண்டும் அப்படின்றாரு. மனதில் நினைத்து கொண்டு ஒரு கற்பனைக்காக நான் சொல்லுகிறேன். அப்படி ஓகே செல்வங்களே, நாங்கள் காத்திருப்போம். நாளை விழித்தெழுவோம். இருட்டாக இருக்கிற நேரத்தில் நாம் ஒன்றும் பேசுவதற்கு இல்லை. நாளை பேசுவோம். இயேசு உயிர்த்தெழப் போகிறார். சாரி, அப்படின்றார். பிறந்து விட்டார், இப்போது இருந்து விட்டு இருக்கிறார், இருளிலே இருக்கிறார். நாளை உயிர்த்தெழப் போகிறார். நாளை சந்தோஷமாக யூத எலும்பு எல்லாம் வேண்டாம், நாம் மன்னிப்போம். யூதர்களை, இறைவனை கொன்ற யூதர்களை நாம் மன்னிப்போம். அவர் சாகும்போதே சொன்னார், இவர்கள் செய்வது இன்னதென்று செய்கிறார்கள் இறைவா, அவர்களை மன்னியும் என்று சொன்னார். அப்படி இருக்கும்போது அவர் வழியிலே வந்த நாம் எப்படி யூதர்களை நாம் சாப்பிட வேண்டும், அவர்களை கொன்று தின்று விட வேண்டும் என்று சொல்வது தவறு. நாளை பொழுது விழுந்தவுடனே கேக் சாப்பிடுவோம், யூதர்களுக்கும் கொடுப்போம், அன்பை வளர்ப்போம், ஒருவரை ஒருவர் மன்னிப்போம். ஓகே சொல்லுங்களே, உங்களையும் மன்னிக்க வேண்டுகிறேன். மன்னிப்போமா? மனதிலே கொள்வோமா? ஏஸ், கொடூர நெஞ்சம் வேண்டாம், பகைமை உணர்ச்சி வேண்டாம். நமக்கு தீங்கு செய்தவர்கள் இருந்தாலும் அவர்களை மன்னிக்க நாம் கற்றுக்கொள்வோம். குழந்தைகளே, தாத்தா சொல்வதை கேளுங்கள். நமக்கு பழிவாங்கும் மனப்பான்மை இருக்கக்கூடாது. நீங்கள் குழந்தையிலிருந்தே மன்னிக்கும் மனப்பான்மையை கற்றுக்கொள்ளுங்கள். தெரியாமல் இருந்திருந்தால் தாத்தா சொல்வதை ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் மன்னிப்போம், அவர்கள் செய்த குற்றங்களை மறைப்போம். ஓகே, தாத்தா சொல்வதை மனதில் கொள்ளுங்கள், மறந்து விடாதீர்கள். ஒருவரை ஒருவர் மன்னிப்போம். இந்த நாட்டுக்குள்ளே பாருங்கள், பொறாமை, சண்டை, நான் உன்னை அழித்து விடுவேன் என்றெல்லாம் பேசிக்கொண்டு அமைதி இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் செல்வங்களே, குழந்தைகளே, இந்த நாட்டு தலைவர்களே, எல்லா நாட்டு தலைவர்களே, மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள், மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், மனிதர்களுக்கு உதவி செய்ய முன்வாருங்கள். பொறாமை மனப்பான்மை வேண்டாம் என்று நீங்கள் யாராவது பெரியவர்களை பார்த்தால் அவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் குழந்தைகளே. ஓகே.